ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு சொல்ல போகிற மூவி ஜுவான் ஆஃப் த டெட்டுங்கிற ஒரு ஸ்பானிஷ் மூவியை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதனால இந்த மூவியோட ஒன்லைனர் ஸ்டோரியை சொல்லியிருந்தேன். கியூபா சிட்டியில் ஒரு வித சாம்பி வைரஸ் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. இது தெரியாமல் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு சாம்பியை பிடிச்சி அதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினச்சி பேய் ஓட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் அந்த சாம்பி வைரஸால் பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட பேர் நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு படையெடுத்து வராங்க. இப்போ அதுங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் எப்படி தப்பிக்காங்கன்னு காமெடியாக சொன்ன படம் தான் இது. இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பழைய மரக்கட்டைகள் மேல ஒருத்தர் மிதந்துகிட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம ஹீரோ. இவரோட பேரு ஜுவான். அப்புன்னு பார்த்து பக்கத்துலயே ஒருத்தன் தண்ணிக்குள்ள இருந்து வரான். இவர் தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அவங்களுக்கு அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஒரு மீனுமே கிடைக்கல. அதனால நம்ம ஹீரோ தூண்டில் போட ஆரம்பிக்காரு. அப்படி போட்டதுல நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று மாட்டுது. என்னன்னு இழுத்து பார்க்கும்போது ஒரு பாடி மிதந்துகிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல. அதனால உயிரோட இருக்கா இல்லைன்னா செத்து போனாதான்னு சொல்லி இழுத்து பார்க்காங்க. அப்படி பார்க்கும்போது அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. அதுவும் சாம்பியா. அப்போ பக்கத்துல இருக்கவும் பயத்துல அந்த மீன் பிடிக்க வச்சிருந்த அம்பை எடுத்து அதை தலையில விட்டதான் அந்த சாம்பி அங்கேயே செத்து போகுது. இவங்க ரெண்டு பேரும் இந்த சம்பவத்தை பெருசா எடுத்துக்கிடாம அங்க இருந்து கரைக்கு போறாங்க. நம்ம ஹீரோ இருக்க அந்த கியூபா நகரத்துல வறுமை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால யார் எதை தூக்கிட்டு போவாங்கன்னே தெரியாது. அதே நேரம் பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒருத்தன் காசு தரணும். அதனால பணம் கேட்டு அவனை துரத்திக்கிட்டே போறான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஒரு தங்கி இருக்க இடத்துக்கு போகும்போது ஒரு வயசான லேடியை பார்க்காங்க. இவங்க நம்ம ஹீரோவோட பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போனா எப்பவும் போல அந்த லிஃப்ட் பாதியிலே நின்றுது. அதனால அந்த கேப் வழியா அவங்கள விட்டுட்டு அங்க இருந்து வேற பக்கமா வராரு. அங்க பார்த்தா ரெண்டு லேடி நிக்காங்க. இவங்க கொஞ்சம் அந்த மாதிரி. நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு அப்படியே கிளம்பி போறாரு. இவங்க ரெண்டு பேரும் மேலேயுமே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கண்ணு. அங்க இருந்து ரெண்டு பேரும் அந்த வீட்டோட டாப்புக்கு வராங்க. அங்க இருந்து பார்த்தா அவங்க இருக்க எல்லா இடமுமே அப்படி கிளியரா தெரியுது. இப்போ நம்ம ஹீரோவும் அங்க இருக்க டெலஸ்கோப் வழியா என்னெல்லாம் நடக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்க ரெண்டு பேரும் ஒரு அப்பாவைய போட்டு பணம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அங்க இருந்து நம்ம ஹீரோ டெலஸ்கோப்ல பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு லேடி கூட ஒருத்தனை காமிக்காங்க. இது யாருன்னா நம்ம ஹீரோ ஃப்ரெண்டோட பையன். இது ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. சொன்னதும் ஃப்ரெண்ட் அங்க இருந்து கீழே போயிருந்தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த டெலஸ்கோப் வழியா இன்னொரு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது யாருன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணு. அப்படியே அங்க இருந்து ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தா அவனோட பையனை அங்க இருந்து அந்த பேட்டையும் பாலையும் வச்சு மிரட்டி கூட்டிட்டு வரான். அப்படியே அங்க கட் பண்ணா ஹீரோவை இன்னொரு வீட்டுல காமியாங்க. இவங்க யாருன்னா நம்ம ஹீரோவோட மாமியார். ஹீரோ அவரோட பொண்ணை பார்க்க வந்திருக்காரு. இப்போ ஹீரோவோட வாழ்க்கையில என்ன பிரச்சனைனா, ஆரம்ப காலகட்டத்துல நம்ம ஹீரோ ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஹீரோவோட ஒய்ஃப் வந்து அமெரிக்கால வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட பொண்ணுக்கு ஹீரோவை பார்த்தாலே ஆகாது. ஹீரோ எவ்வளவுதான் தெரிஞ்சிட்டேன்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அங்க இருந்து வந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே மேல இருந்து குதிச்சு சாக போறான்னு நினைச்சா அதான் இல்ல. அவர் வரும்போது பார்த்த அந்த ரெண்டு லேடியோட ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க கதவை திறந்து ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்த உடனே நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடி வந்துருக்காரு. ஆனா இது எதையுமே அனுபவிக்க கொடுத்து வைக்காம நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னுமே நம்ம ஹீரோ வருத்தமா தான் இருக்காரு அவரோட பொண்ணை நினைச்சு. அப்படியே நீ நைட் ஆகுது. நம்ம ஹீரோ இருக்கிற ஏரியாவை சுத்தி இருக்க ஆட்களை புறம் கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் மேயரோட வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாம மேயருக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவை சுத்தி நிறைய திருட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்றது யாரு, நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஹீரோவும் அவங்க கூட இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அந்த வேலையை பார்த்தது யாருன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அந்த பெறத்த இருக்க அந்த கதவை யாரோ அடிச்சு உடைக்காங்க. இதை பார்க்கறதுக்காண்டி அங்க இருந்து ஒருத்தன் போய் எட்டி பார்க்கான். இப்ப அந்த ஆளை யாரோ கடிச்சிருந்தாங்க. அதே நேரம் அந்த பக்கம் கதை உடைச்சிட்டு அந்த மேயர் தான் வந்திருக்காரு. அவர் எல்லாருமே கடிக்க ஆரம்பிக்காரு. அந்த பக்கம் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் என்ன முட்டாள்தனமா இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஆள் கடிச்சதுல ரத்தம் தெரிக்கும். அந்த ரத்தத்தை பார்த்த உடனே பக்கத்துல இருந்தவன் மயக்கம் போட்டு விழுதான். இதை பார்த்த மற்றவங்களும் பிரச்சனை பெருசாயிரும் சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்படியே அன்னைக்கு காலையே ஆகுது. அங்க நடந்தது எல்லாமே இப்ப நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு என்னாச்சுன்னு சொல்லி எட்டி பார்க்கறேன். அங்க ஒரு ஈகாக்கா கூட கிடையாது. இவங்க எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு போன் கால் வருது. அதுல பேசுனது அவங்க வீட்டு பக்கத்து வீட்டு அந்த வயசான லேடி தான். நம்ம ஹீரோவும் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க போறாரு. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் மூக்குல கை வச்சு பார்த்துட்டு மூச்சு வரலாங்கிறத போய் அவங்க சொன்னதுதான் கரெக்டுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதை அந்த வயசானவங்க ஐயோ அம்மான்னு கத்தவும் நம்ம ஹீரோ வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட சொன்னதை அவங்க ஃபோன் பண்ண போறாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வயசானவர் முழிச்சு பார்க்காரு. இப்போ அந்த வயசானவங்களும் எல்லாம் சரியாயிட்டுன்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோ தனியா கூப்பிட்டு வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட சொல்றாங்க. அதே நேரம் அந்த வயசானவரும் எந்திரிச்சு நிற்காரு. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுத்தாங்க. ஏன்னா இத்தனை நாளா அவரால் நிற்கவே முடியாது. இப்போ திடீர்னு அந்த வயசானவர் ஹீரோவை கடிக்க வராரு. இப்போ நம்ம ஹீரோ ஹெல்ப்புக்கு யாரையாட்டு கூப்பிட சொன்னதும் அந்த போன்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. இதை பத்தி சொன்னதும் அங்க போய் பதறி போய் ரெண்டு பேரும் ஓடி வராங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இதை பார்த்தோன்னே ஒரு சமாளிக்க ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த மீன் பிடிக்குது அந்த கண்ணை கொண்டு வராரு. நம்ம ஹீரோவை இதை வச்சு சுட வேண்டாம்னு எவ்வளவோ சொல்றாரு. ஆனா பைத்தியகாரத்தனமா ஹீரோட ஃப்ரெண்டு அதை வச்சு ஷூட் பண்ண உடனே அது அவங்க ரெண்டு பேர் மேலேயுமே படுது. இப்ப அந்த வயசான லேடி இறந்து போறாங்க. ஆனா அந்த சாம்பியா மாறி இருக்க அந்த வயசானவர் இன்னுமே உயிரோட தான் இருக்காரு. அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணதுனால அவரால் அங்க இருந்து நகர முடியல. இப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இது காட்டேரியா இருக்கலான்னு சொல்லி இந்த வெள்ளப்பூடெல்லாம் எடுத்து அவர் வாயில வைக்காங்க. ஆனா அந்த சாம்பியா அதுக்கும் அடங்கல. இப்போ பக்கத்துல இருக்க கட்டை எடுத்துட்டு நம்ம ஹீரோ அதோட நெஞ்சிலே குத்துதாரு. இப்போ அதுக்குமே
சாக மாட்டேங்குது. இப்போ 3 பேரும் பக்கத்துல இருக்க ஷேரெல்லாம் உடைச்சி அதுங்க மேல குத்துன உடனே அந்த சாம்பி அதுக்குமே அசராம இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஒருவேளை பேய் பிடிச்சிருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ சிலுவையை கொண்டு வந்து பேய் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்த நம்ம ஹீரோ அந்த சிலுவையால அதை அடிச்சதும் அப்படியே மயக்கமாகி விழுது. அப்படியே அன்னைக்கு நைட்டா ஆகிடுது. இப்போ அவங்க 2 பேரையுமே இப்போ அங்கிருந்து கொண்டு போய் ஆகணும். அதனால துணியை வச்சு கட்டி அங்கிருந்து அந்த லிப்டோட கேப் வழியா தள்ளணும்னு பார்க்கும்போது கீழே இருந்த அந்த சாம்பி ஆட ஆரம்பிக்கி இவங்க 3 பேரும் மிதிச்சே கொண்டுருன்னு சொல்லி மிதிக்கும் போது அந்த லிப்ட் அப்படியே கீழமாக்க இறங்கினோடனே அந்த மேல இருக்க பாடி துண்டாகுது. எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு 2 பாடியுமே வெளில கொண்டு வந்து அந்த குப்பை தொட்டியில போட்டுருந்தாங்க. எப்படியோ ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துச்சுன்னு நினைச்சா யாரோ ஒருத்தங்க பின்னாடி மேல இருந்து விழுதாங்க. அது யாருன்னா ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஒரு வீட்டுக்கு போயிருந்திருப்பாரு. அந்த லேடி தான் விழுதாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிடக்காண்டி அங்க இருந்து போறாங்க. அப்படி போகும்போது உள்ள பார்த்தா எல்லாமே உடஞ்சு போய் கிடக்கு. பக்கத்துல பார்த்தா அந்த லேடி கூட ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அவங்க பக்கத்துல அறகுறையா இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இந்த லேடி கிட்ட கேட்டதா அந்த லேடி வந்து கடிக்க வந்ததுனால இவங்க அங்க இருந்து தள்ளி விட்டதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதான் வாய்ப்புன்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு நான் பாத்துக்கிட்டேன் என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருதான். அதுக்கப்புறமா அவங்க நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாக்கிறதுக்காண்டி வந்துருந்தாங்க. அங்க இன்னைக்கு காலை 5 மணிக்கு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் ஒன்று நடத்த போறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ அந்த டெலஸ்கோப் வழியா என்ன நடக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே தூரத்துல பார்த்தா அந்த போராட்டம் நடக்கிற இடத்துல சில ஜாம்பிஸ் வந்து அவங்களெல்லாம் கடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே அங்க இருந்து கீழே வராங்க. கீழே வந்து பார்த்தா எல்லாம் நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்க நடந்து போற எல்லாருமே அந்த ஜாம்பி வைரஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து அந்த போராட்டம் நடந்த இடத்துக்கு வந்தா அங்க ஹீரோவோட ஃப்ரெண்டோட பையன் அங்க இருந்து ஒரு வயசான சாம்பி கிட்ட கண்ணாடி திருடிக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க இருந்து அதை பத்தி பேசிக்கிட்டே வராங்க. முன்னாடி பார்த்தா அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட எல்லாருமே அங்க இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ எல்லாருமே அங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டு போறாரு. அப்படியே நம்ம ஹீரோ அங்க இருக்க இடத்துக்கு வந்தா அங்க இருக்க எல்லாருமே அந்த சாம்பியால கடிபட்டு தப்பிச்சு ஓட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோட பொண்ணோட வீட்டுக்கு வராரு. அங்க பார்த்தா யாருமே இல்ல. அப்படியே அங்க இருந்து லாக் ஆயிருக்க ரூம் வழியா எட்டி பார்த்தா நம்ம ஹீரோட மாமியார் சாம்பியா மாதிரி அங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு கதவை திறந்தா அந்த பக்கம் ஏகப்பட்ட சாம்பி வந்துருது. இந்த சத்தத்தை கேட்டு அந்த பக்கம் இருந்த அந்த சாமியும் கதை உடைச்சிட்டு வெளில வருது. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து வந்து வேற ரூம்ல இருக்க ஒரு ஜன்னல் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு. அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுன்னு பார்த்தா திடீர்னு ஹீரோட கால சாம்பிகள் எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கி இப்ப அதுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாட்டு மேலே ஏறி போயிடலான்னு பார்த்தா அவரால் அங்க இருந்து மேலே ஏற முடியல. திடீர்னு அந்த பக்கம் இருந்து ஹீரோட பொண்ணு வந்து மேலே தூக்கி விடுதாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் அங்க இருந்து வந்து நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க. அங்க பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டோட பையன் அங்க இருக்கான். அவன் ஹீரோட பொண்ணை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாகுதான். ஹீரோவும் அவனை என் பொண்ணுகிட்ட எதுவும் வச்சுக்கிடாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. அவர் பொண்ணுகிட்டையும் ரொம்ப மோசமானவன் இவன் கூட சேராதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே திரும்பி பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டை காணும். எங்கன்னு கேட்கும்போது அங்க கடற்கரைக்கு போயிருக்கதா சொன்ன உடனே நம்ம ஹீரோ அங்க போய் பாக்காரு. அங்க அந்த இடத்துல இருந்து எல்லாருமே படகுல தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோட ஃப்ரெண்டு யாருமே வேண்டான்னு சொல்லி அந்த லேடி கூட அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. பின்னாடியே நீந்திக்கிட்டே நம்ம ஹீரோ வந்துருந்தாரு. ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேச அதே நேரத்துல பக்கத்துல இருந்த லேடியை ஏதோ ஒண்ணு கீழே இழுத்துட்டு போகுது. இதை கவனிக்காம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ புது பிளான் வச்சிருக்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பின்னாடி அந்த லேடியை பார்த்தா அந்த லேடியை காணும். இப்ப நம்ம ஹீரோ அவளை காப்பாத்தாண்டி கீழே குனிஞ்சா அந்த கடல் கடியில ஏகப்பட்ட சாம்பிஸ் நடந்து போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு பழையபடி அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ எல்லாருக்கிட்டையும் அந்த சாம்பி அழிக்க என்னெல்லாம் ஆயுதம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாரு. எல்லாருமே ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வராங்க. இப்ப நம்ம ஹீரோவோட பிளான் என்னன்னா இவங்கள மாதிரி அந்த சாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட அவங்கள காப்பாத்தி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறது தான் நம்ம ஹீரோவோட பிளானே. இதை பத்தி ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோவோட பொண்ணு இதை கேட்டதும் நம்ம ஹீரோ கிட்ட உங்களால அந்த விஷயத்த பணம் வாங்காம செய்ய முடியாதாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட பொண்ணுக்குமே அவர் மேல நம்பிக்கை வரும். இதை பத்தி ஹீரோவோட பொண்ணு சொன்னதும் ஹீரோவோட பொண்ணு நம்பதுக்காண்டி பணம் வாங்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படியே கட்டாகுது. ஹீரோ இப்போ அந்த ஏரியால இருந்து தப்பிச்சவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே கூப்பிட்ட காரணம் அவர் செய்ய போற அந்த வேலைக்கு ஹெல்ப் பண்ணதான். இப்போ அவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த சாம்பியை எப்படி சாகடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு எப்படி சாகடிக்கணும்னு புரியதுக்காண்டி ஒரு நிஞ்சா பிளேடு மாதிரி எடுத்து அந்த சாம்பியோட தலையில போடுதாரு. இதை பார்த்த ஒரு வயசான லேடி அந்த கூட்டத்துல மயக்கம் போட்டு விழுதா. இப்போ ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இதுங்களெல்லாம் யார் கூப்பிட்டான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ அவங்க பொண்ணு கிட்ட சொன்னது எல்லாமே போய் இவங்க செய்ய போற அந்த வேலைக்கு கண்டிப்பா பணம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட பொண்ணு கிட்ட ஃப்ரெண்டோட பையன் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் நம்ம ஹீரோ ஷாக்காகி நிக்காரு. அதே நேரம் அந்த பக்கம் போன் அடிக்கி அதுல யாரோ ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ அங்க இருந்து மனசை கல்லாக்கிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்களோட பையன் 3 பேரும் போகும்போது முன்னாடி நாங்களும் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி 2 பேர் வராங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பிளான் படி எல்லாருமே அந்த சாம்பியை கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இருக்கவன் ரத்தத்தை பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதனால அவன் கண்ணை கட்டி பக்கத்துல இருக்கவன் இந்த சாம்பி எங்கெல்லாம் நிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை வச்சு அவன் அந்த சாம்பியில புறம் சாகடிக்கான். அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஹீரோ பிளான் போட்ட மாதிரி எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா சாம்பி எல்லாத்தையும் சாகடிச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஹெல்மெட் போட்ட சாம்பியா அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. மத்த எல்லாரும் சாம்பி எல்லாத்தையும் கொண்டதும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட வராங்க. எல்லாரும் அங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹெல்மெட் போட்டிருக்க அந்த ஆளு கத்த ஆரம்பிக்காரு. அதுவும் ஹெல்ப் கட்டு. இப்பதான் தெரியுது அவன் சாம்பியா மாறல. இது தெரியாம ஹீரோட ஃப்ரெண்டா அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போன்னு பார்த்து திடீர்னு பக்கத்துல விழுந்து கிடந்திருந்த
ஒரு சாம்பி அந்த ஆளை கடிச்சிருது. இப்போ அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. அதனால 2 பேத்தையுமே அடிச்சு சாகடிக்காங்க. இன்னொரு பக்கம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கினவன் வந்துகிட்டு இருக்கான். இதான் சாக்குன்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு பணம் தராத அந்த ஆளை கோவத்துல போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே இந்த போன் அடிச்சவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுவும் சைக்கிள்ல பின்னாடியே சாம்பிஸ் எல்லாம் துரத்திக்கிட்டு இருக்கு. இவங்க ஆரம்பத்துல பார்த்த அந்த மேயரோட அசிஸ்டன்ட் தான். அவங்க மேல நிறைய சாம்பி இருக்குன்னு சொல்லி எல்லாருமே மெதுவா பேசாதீங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்கவன் பக்கத்துல போன கரப்பாம்பூச்சை பத்தி கத்திடுறான். இப்போ மேல இருந்து அரைக்குறையா நிறைய சாம்பிஸ் வந்துகிட்டு இருக்கு. அந்த சாம்பிஸ் எல்லாமே அவங்கள சுத்தி உழைச்சிருது. அது பத்தாதுன்னு பார்த்தா அந்த இடத்துல கரண்டும் போயிருது. இப்போ அந்த இடமே இருட்டா இருக்கு. இருட்டுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்துருது. அந்த இடத்துல எல்லா சாம்பிஸுமே செத்து போகுது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பணம் கேட்க அந்த லேடியை தேடும் போது அந்த லேடியுமே இறந்து போய் கிடக்காங்க. இருட்டுல யார் எவருன்னு கூட பார்க்காம அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாங்க. நம்ம ஹீரோட பிளான் அவ்வளவுமே ஊத்திக்கிடுது. இதுக்கப்புறமா ஹீரோவும் மனசை தளர விடாம பேப்பர்ல எழுதி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு போன் கால் வருது. அந்த லேடிக்குமே ஹெல்ப் பண்ணி பணம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னும் சில வேலைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி வீட்டோட மொட்டை மாடிக்கு வந்திருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு அங்க ஒரு பில்டிங் மறைச்சிக்கிட்டு இருக்கு. அது இல்லைன்னா நல்லா இருக்கும்னு சொல்லவும் அந்த பில்டிங் அப்படியே இடிஞ்சு விழுது. அப்படியே 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. இன்னொரு வேலை வந்து இருக்கனால அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு அங்க இருந்து பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பஸ் வருமா வராதான்னு நம்பிக்கையே இல்லை. அப்போன்னு பார்த்தா அந்த பக்கம் பஸ் வருது. என்னடா பஸ் மட்டும் ஒழுங்கா வருதுன்னு பார்த்தா அதுக்குள்ள எல்லாமே சாம்பிஸா இருக்கு. இந்த பஸ் வந்த வேகத்துல பல்ட்டி அடிச்சு கீழே வந்து விழுது. இவங்க எல்லாருமே பஸ்ல போக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து நடந்தே போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஒரு ஆர்மி ஜீப் ஒன்று வருது. அதுல இருக்க 2 பேரு எல்லாருமே அங்க இருந்து போக சொல்லிட்டு பிறத்த வர சாம்பிஸ் எல்லாம் சுட்டு தள்ளிடுறாங்க. ஒரு வழியா எல்லாரும் தப்பிச்சிட்டாங்கன்னு நினைச்சா அந்த ஆபீசர் இவங்க எல்லாரையும் செக் பண்ணதுக்காண்டி அவங்க ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் கலத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. துணியை கழட்ட முடியாதுன்னு சொன்னா அந்த இடத்துலயும் சாம்பி சுட்ட மாதிரி சுட்டு தள்ளிடுவோன்னு சொல்லி மிரட்டின உடனே எல்லாருமே துணியை கழட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே கைது பண்ணி ஜீப்ல ஏத்தாங்க. அந்த ஜீப்ல அவங்களுமே இன்னும் சில பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பிடிச்சு கொண்டு போற காரணமே அவங்க கிட்ட ஆயுதத்தை கொடுத்து அந்த சாம்பி கூட சண்டை போட விட்டுருவாங்க. இதை பத்தி அந்த ஆளை அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போன்னு பார்த்து திடீர்னு பக்கத்துல இருந்தவன் சாம்பி வைரஸால பாதிக்கப்பட்டு பக்கத்துல இறங்கினா கடிக்கான். இப்போ அந்த 2 ஆபீசருமே அவனை துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணி அங்கேயே சாகடிக்காங்க. சரி அந்த சாம்பி செத்துட்டுன்னு நினைச்சு பக்கத்துல இருக்கணும் எழுப்பி பார்க்காங்க. அவனும் சாம்பியா மாதிரி அந்த ஆபீசரே கடிச்சிடறான். இப்போ அந்த கடிப்பட்ட ஆபீசர் கீழே விழுந்துருந்தாரு. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அங்க இருந்து எப்படியாட்டு தப்பிக்கணுங்கிறக்காண்டி அந்த ஆபீசர் கிட்ட இருந்து சாவி எடுத்து முதல்ல அவனோட விலங்க அவுத்து அந்த ஆபீசர் கிட்ட இருக்க கன்னை எடுத்து அந்த சாம்பியை ஷூட் பண்ண பார்க்கான். அப்போன்னு பார்த்து பக்கத்துல பயத்துல கண்ணை தள்ளி விட்டுருதான். இப்போ அந்த கன் ஷூட் பண்ணதுல டிரைவர் மேல பட்டுருது. இந்த குண்டு பட்டதும் டிரைவர் கண்ட்ரோல்ல இருந்து அந்த வண்டி அப்படியே பல்ட்டி அடிக்க ஆரம்பிக்கி அப்படியே கட் பண்ணா எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு ஹீரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவும் அந்த லேடி கிட்ட போட்டிருக்கோம் 2 பேருமே விலங்கு ஒன்னா ஜாயின் பண்ணியிருக்கனால அவங்களால அங்க இருந்து பிரிஞ்சு போக முடியல. ஹீரோவும் வந்த வேகத்துல அவங்களோட பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு எங்க இருந்து வந்த சாம்பி அவங்க பெறத்த வந்து நிக்கி. இப்போ அங்க இருந்து ஒரு பிளேடு பறந்து வந்து அதோட தலையில பட்டதான் அது அங்கேயே செத்து போகுது. இந்த பக்கம் இருந்து ஹீரோனோட பொண்ணு வராங்க. இதை பார்த்ததும் ஹீரோ ஷாக் ஆகுதாரு. அப்படி கட் பண்ணா 2 பேருமே உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து பக்கத்துல இருக்கவனுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்கும்போது அவன் காலில் ஏதோ ஒரு கடிப்பட்ட தடம் தெரியுது. இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஹீரோ அவங்களோட பொண்ணை கோப்புதான். அதுவும் இந்த விலங்காவுக்கு எதோ இருந்தா சீக்கிரம் 8 வரை சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை எடுக்க போற நேரத்துல இந்த பக்கம் அந்த ஆளு அந்த சோம்பியா மாதிரி ஹீரோவை கடிக்க பார்க்கான். இப்போ 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்காங்க. எப்படியோ ஒரு வழியா ஹீரோ அந்த சாம்பி அங்க இருந்து கீழே தள்ளி விடுதாரு. ஏன்னா அவரோட கையில அந்த விலங்கு இருக்கிறதுனால இந்த சாம்பி கீழே விழமாடாக்கு. அந்த பக்கம் இருந்து ஹீரோட ஃப்ரெண்டோட பையனும் வந்துருதான். அந்த பக்கம் ஹீரோட பொண்ணு வந்து அந்த கோடையில எடுத்து அவங்ககிட்ட கொடுத்ததும் அவன் அந்த சாம்பியை வெட்ட பார்க்கான். ஆனா ஹீரோ வேண்டான்றாரு. அதனால ஹீரோனோட பொண்ணு இந்த சோப் ஆயில கொண்டு வந்து அந்த சாம்பி கீழே போட்டதும் அந்த சாம்பி வலிவி கீழே விழுந்துருது. எப்படியோ ஒரு வழியா அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. அப்படியே ஹீரோ குடிச்சுக்கிட்டே அந்த நியூஸை கேட்டுட்டு இருக்காரு. அந்த நியூஸ்ல இந்த சாம்பி எல்லாம் கட்டுப்படுத்தியாச்சு, எல்லாரும் நார்மலா இருக்கலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா 1 மாசம் கழிச்சு காமிக்காங்க. எல்லாருமே மேல நார்மலா தான் இருக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் இருந்து ஹீரோட பையன் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து இந்த பைப்ல ஏறி மேல வந்துருக்கான். அதே நேரம் பக்கத்துல இருக்கவன் அந்த டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுல இந்த நியூஸ் சொல்லிட்டு இருந்தா அந்த இடத்துலயுமே ஜாம்பிஸ் எல்லாம் வந்துருது. இதை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோ இப்போ பிளானையே மாத்தாரு. நாளுக்கு நாள் அந்த இடத்துல ஜாம்பிஸ் எல்லாம் அதிகமாயிட்டே வரதுனால ஒரு போட்டை கண்டுபிடிச்சு அதுல இருந்து மியாமிக்கு தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால இப்போ அவங்க 5 பேருமே அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தூரத்துல ஒரு கார் இருக்கு. அந்த கார்ல ஏறி போயிடலான்னு பார்த்தா அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஜாம்பி இருக்கு. அதனால பக்கத்துல இருக்க ஒரு காருக்கு வராங்க. அந்த கார்ல ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ண பார்த்தா அந்த கார் ஸ்டார்ட் ஆகாம இருக்கு. அதே நேரம் சுத்தி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்துருது. எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு
ஸ்டார்ட் ஆகி அங்கிருந்து கிளம்பி போகணும்னு பார்க்கும்போது திடீர்னு அந்த கார் கொஞ்ச தூரத்துலேயே வந்து நின்றுது. இவங்க எல்லாருமே இப்படி ஒரு மோசமான கார்ல ஏன் வந்தேன்னு சொல்லி அந்த காரை விட்டு இறங்கி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்காங்க. அதுங்க கிட்ட தப்பிச்சு இப்போ எங்க போயிட்டு இருக்காங்கன்னா அவங்க இருக்க அந்த ஏரியாவிலே ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்கு, அங்க போய் தங்கிக்கலாம்னு சொல்லி அங்க போறாங்க. இப்பவுமே நம்ம ஹீரோ அந்த லாட்ஜை பூட்டி வச்சிருக்க அந்த கதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அது ஓப்பன் ஆகலங்கனால அவங்க கூட ஒருத்தன் கண்ணை கட்டிட்டு வந்திருப்பான். அவன் வந்து அந்த பூட்டை உடைச்சு திறந்து விடுதான். திறந்து விட்ட கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடி இருந்து சாம்பிஸ் வந்து அந்த ஆளை உள்ள இழுத்துட்டு போய் கடிச்சு கொதறது. எப்படி அவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு அங்க இருந்து ஓடி வந்துருந்தாங்க. பின்னாடியே சாம்பிஸ் வந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச தூரம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோட பொண்ணு கிட்ட செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்தாரு. அதே நேரம் அவங்கள சுத்தி ஏகப்பட்ட சாம்பி சுத்தி உழைச்சிருது. இப்போ அவ்வளவுதான் எல்லாருமே செத்தோம்னு நினைக்கும் போது அந்த பக்கம் ஒரு கார் ஆரன் அடிச்சுக்கிட்டே வருது. அதே நேரம் அந்த கார்ல உள்ள ஒரு ஈட்டி பக்கத்துல இருக்க கட்டை மேல பட்டு அது கெட்டி இருக்க அந்த கம்பி எல்லா சாம்பி மேலே பட்டதும் அது துண்டு துண்டா போகுது. இவங்க கீழே குனிஞ்சு அதுகிட்ட இருந்து தப்பிச்சிருந்தாங்க. இப்போ அந்த காருக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்து இறங்குதான். அந்த ஆளு ஜெர்மன் லாங்குவேஜ்ல பேசணுன்னே இவங்க 4 பேருக்குமே புரிய மாட்டேங்குது. ஏதோ சொல்லுதாங்கிற மாதிரி அவங்களும் இந்த கார்ல ஏறி விடுதாங்க. அதுல கடைசி நம்ம ஹீரோ ஏறும்போது அவங்க கூட இருந்த ஒருத்தன் சாம்பியா மாதிரி இருப்பான். அவன் நம்ம ஹீரோவை பிடிக்கான். இப்போ அவனையும் அங்க சாகடிச்சுட்டு அப்படியே கார்ல கிளம்புதாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆள் அங்க இருந்து யாருமே இல்லாத ஒரு பழைய பில்டிங்க்கு கூட்டிட்டு வரான். வந்ததும் மற்ற எல்லாருக்கிட்டையுமே ஜெர்மன் லாங்குவேஜ்ல பேசினாதான் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கூட இருந்த ஹீரோவும் பாடி லாங்குவேஜ்ல அந்த ஆள் கிட்ட பேசி அறிமுகமாயிடுதாரு. இவங்களும் வெளில ஏன் அப்படி மாறி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுங்க தான் சாம்பின்னு சொல்லி அந்த சாம்பியை பத்தி சொல்ல ஆரம்பிக்காரு. ஆனா ஜெர்மன் லாங்குவேஜ் தான் அவங்க யாருக்குமே தெரியாத, எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஆளு ஜெர்மன் லாங்குவேஜ்ல அவளோட பிளான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்துல இருந்த ஹீரோட ஃப்ரெண்டு கிறுக்குத்தனமா அவன் கையில வச்சிருந்த அந்த அம்பை எடுத்து அந்த ஆள் மேலேயே விட்டுருதான். அவர் அந்த இடத்துல இறந்து போறாரு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டை எல்லாருமே திட்டிட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. ஹீரோவும் வருத்தமா வந்து உட்காந்துருக்காரு. அதனால இப்போ ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காண்டி இங்க நிறைய கார்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம ஒரு படகு செஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனோட கையில சாம்பி கிடைச்ச மாதிரி 2 வெட்டு தடம் கிடக்கு. அதனால அவர் எப்போ வேணாலும் சாம்பியா மாறலாம். இப்போ ஹீரோவும் நான் உன்னைய கொல்ல மாட்டேன், உன்னோட கடைசி ஆசை ஏதோ இருந்தா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவரோட கடைசி ஆசை சூரிய உதயத்தை பார்க்கணுங்கிறது தான். அதனால 2 பேருமே அங்க இருந்து மொட்டை மாடிக்கு வந்துருந்தாங்க. என்னதான் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஹீரோவுக்கு அவனோட ஃப்ரெண்டு சாகுறதுல விருப்பமே இல்லை. அதனால நீ எப்படி சாகணும்னு நீனே சொல்லுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே காலையே விடியவும் போகுது. அப்படியே ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தா தலையை தொங்க போட்டுட்டு ஒன்றும் பேசாம அமைதியா இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோ அவனை சாகடிக்காண்டி பக்கத்துல இருக்க கட்டை எடுத்து மூஞ்சிலே ஒன்று போடுதான். இப்போதான் தெரியுது அவன் சாம்பியா ஒன்றும் மாறல, அசந்து போய் தூங்கிட்டான். அதுக்கப்புறமா அவனையும் கூட்டிட்டு அங்க இருந்து மற்றவங்களை எழுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிக்க. இப்போ நம்ம ஹீரோ அங்க இருக்க பொருளை வச்சு அந்த காரை ஒரு போட் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த போட்டையும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோட ஃப்ரெண்டுமே அங்க இருந்து கடற்கரைக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க போனதும் சுத்தி ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. அதனால இந்த சாம்பி எல்லாத்தையும் வர வைக்க கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சாம்பிகளும் அங்க இருந்து எந்திரிச்சு வர ஆரம்பிச்சு இவங்களும் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அந்த சாம்பி எல்லாம் கொன்னு மலை மாதிரி ஒரு பக்கமா குமிச்சு போட்டிருக்காங்க. அதே நேரம் அந்த பக்கம் யாரோ ஹெல்ப்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க இருந்து போக சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அப்படியே இன்னொரு பக்கம் மத்த 2 பேரும் அவங்க ரெடி பண்ண அந்த காரை கொண்டுட்டு வராங்க. கூடவே ஹீரோட ஃப்ரெண்டும் அதுல ஏறிக்கிட்டாரு. இந்த பக்கம் ஹெல்ப் கேட்டுட்டு இருந்த யாருக்கும் உதவி பண்ணதுக்காண்டி ஹீரோ வந்திருக்காரு. அந்த பக்கம் ஒரு சாம்பி யாரையோ துரத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த சாம்பியை தள்ளி விட்டுட்டு யாருன்னு போய் பார்க்க அங்க ஒரு சின்ன பையன் ஒருத்தா இருக்கான். இந்த பையனோட அப்பா சாம்பியா மாறிட்டனால அந்த பையனை பிடிக்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ அந்த பையனை மேலே ஏற்றி விட்டுட்டு அவரும் மேலே ஏற போக போது அந்த சாம்பி அவரை கீழே பிடிச்சி தள்ளிடுது. இப்போ அந்த சாம்பி கூட சண்டை போட்டுதாரு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த சாம்பியை ஒரு பைப்புக்குள்ள சொறி வச்சுட்டு அங்க இருந்து அந்த பையனை காப்பாத்தி அந்த கடற்கரை பக்கமே வந்துருந்தாரு. இன்னொரு பக்கம் கார்ல வந்துட்டு இருந்த மத்த 3 பேரும் நம்ம ஹீரோ ஆரம்பத்துல கொன்னு குமிச்சு வச்சு அந்த பாடி கிட்ட போய் வந்துருந்தாரு. இவங்களும் வந்த வேகத்துல அந்த பாடி மேல ஏறி அந்த கடற்கரை அந்த பக்கமா விழுந்துருந்தாங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரி அந்த கார் மிதக்கவும் செய்யுது. அதுக்கப்புறமா அங்க இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோவும் அங்க வந்துருந்தாரு. அங்க அந்த சின்ன பையனை விட்டுட்டு நம்ம ஹீரோ வரமாட்டாங்காரு. ஏன்னா ஹீரோவோட பொண்ணு இத்தனை நாளா நம்பவே இல்லை, இதுக்கு வரமாட்டேன் என்னைய நம்புன்னு சொல்லி அங்கேயே இருக்க போறதா சொல்லிட்டு இந்த இடம் தான் அவருக்கு பிடிச்சிருக்கணும், அந்த சாம்பி கிட்ட இருந்து எப்படியாட்டு தப்பிச்சிருவோன்னு சொல்லி அங்க இருந்து எல்லாருமே போக சொல்லிட்டு இருக்காரு. அப்படி போகுது முன்னாடி ஹீரோட ஃப்ரெண்டோட பையனும் ஹீரோட பொண்ணும் நல்ல ஜோடின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்தாரு. இப்போ ஹீரோட பின்னாடி ஏகப்பட்ட சாம்பி சங்கனிக்கு இப்போ நம்ம ஹீரோவும் சண்டை போட ஆரம்பிக்காரு. அங்க பெரிய சண்டையே நடக்காது, எல்லாத்தையுமே ஒரு கார்ட்டூன் மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவால சமாளிக்க முடியாத நேரத்துல அந்த பக்கம் பார்த்தா அங்க இருந்து தப்பிச்சு போன 3 பேருமே நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண கண்டி திரும்ப வந்துட்டாங்க. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த மாதிரி மூவி பார்க்கணும்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதை மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.